ஹலோ, வணக்கம். பன்னீர் பட்டர் மசாலா சுலபமாக சுவையாக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குங்க, அதனால் 4 எடுத்திருக்கேன். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 5 6 முந்திரி, அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருங்க. சேர்த்து சீரகம் தாளிக்க சேர்த்துருங்க. அது பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், நாம் அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான உப்பு, சீரகத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கிடணுங்க. வதக்கிட்டு நாம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருங்க. உப்பு பத்தலைன்னா அப்புறம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. பன்னீரை அதுக்குள்ளே க்யூப்ஸாக கட் பண்ணி நான் பட்டரில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா வதங்கவும் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கவும் நம்ம கட் பண்ணி எடுத்த பன்னீரை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி அலங்கரித்து, கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் கசக்கி கடைசியில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. கசக்கி எடுத்து சேர்த்து இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.